ஒரு டாக் ஷோல நம்ம ஒரு வைரலா ஒரு வீடியோ ஒன்று போறதை நம்ம பார்க்க முடிஞ்சது. 1.5 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபாய் எடுக்கலான்னு சொன்னாங்க. எவ்வளோ லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் லாஸ். தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஜம்பிங் மைண்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஏதாவது ஒரு மாடல் வந்து கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா அதை அப்படி நம்ம காப்பி பண்ணிடலாம் அப்படின்றது. அவரை சரியா ஜட்ஜ் பண்ணாம அந்த கண்டிப்பா, ஏன்னா ஒரு தொழில்ன்றது ஆத்மார்த்தமா இருந்து இறங்கி செஞ்சு அதுலோட அனுபவம் கிடைச்சு பண்ணாதான் பண்ண முடியும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிராண்டுன்றது பெருசா இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் நாங்க பிரான்சைசி கொடுக்குறோம்னா அவங்க வந்து பிராண்டை பார்ப்பாங்களா, அவங்களுக்கு அன்னைக்கு தேவையை பார்ப்பாங்களா, அன்னைக்கு தேவையான எனக்கு இன்னைக்கு என்ன கல்லா கெட்டதுன்றதான் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து அந்த மாடலே அப்படி இருக்கு. ஸோ அது வர்ற வரைக்குமே பிரான்சைசின்றது கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. அந்த வீடியோவை பார்த்துட்டு இது நீங்க தானா அப்படின்னு கேட்டாங்களா? நீங்க தான் கேட்கல, நீங்க கடைகள்ல வந்து வைரலா கஸ்டமர்ஸ் கேட்காங்க, எப்போ அந்த டிவில ஒரு வந்துச்சாமா அது நீங்க தானா, உங்க கடையும் பிரான்சைஸ் கேட்கறாங்கலாம் எனக்கு காதுக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் போராடி இந்த பிராண்டை இன்னும் ஃபர்ஸ்ட் பிராண்டை பில்ட் பண்ணோம். இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுத்ததே ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பிட்டியான்ற பிராண்டாக கொண்டு வந்தோம். சஸ்டைனபிலிட்டி, குவாலிட்டி, கஸ்டமர் ஹேண்ட்லிங் அதெல்லாம் பண்ணாம ஸ்கேல் பண்ணோம். பிரான்சைஸ் கொடுக்கணும்னு நினைச்சா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சூப்பர் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததுல ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆலடிப்பட்டி அண்ட் கருப்பட்டி காஃபி மிகப்பெரிய பிராண்டா உருவாக்கியிருக்கீங்க. பட் கருப்பட்டி காஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. உங்க பிராண்டை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா சார்? மேடம், ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி அப்படின்றது இப்போ வந்து இந்த மாடலை பில்ட் பண்ணதே நாங்கள் தான். இப்போ அந்த கருப்பட்டி காஃபி நீங்கள் வந்து தமிழ்நாடு, சென்னையிலேருந்து தமிழ்நாடு, இந்தியா, பேன் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா லெவல் வரைக்கும் கருப்பட்டி காஃபின்றது ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இதை வந்து இனிஷியலாக வந்து இதுக்கு பயனரே நாங்கள் தான். இந்த மாடலை வந்து பில்டு பண்ணது நாங்கள் தான். ஃபர்ஸ்ட் கருப்பட்டி காஃபின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே நீங்க தான். ஆமாம், நாங்கள் தான். ஓகே. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட 12 வருடமான எங்களோட உழைப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணதுனால ஆலடிப்பட்டியான் நாங்கள் எங்கள் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி வந்து நாங்கள் கொடுக்கறது இல்லை. எல்லாமே நான் ப்ளஸ் என்னோட 8 நண்பர்கள், எங்கள் நண்பர்களோட மட்டும்தான் நாங்கள் கலந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களோட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டத்தில் ஒரு 58 பிரான்ச், ப்ளஸ் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரே ஒரு பிரான்ச்சு. இது இந்த ஏரியாவில் உள்ள மட்டும்தான் எங்களோட பிரான்ச்சு ஆலடிப்பட்டியான்னு இருக்கும். ஸோ இந்த மாடலை நாங்கள் வந்து ரொம்ப மெனக்கெட்டு, ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய அடிகள் வாங்கி கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு அதில் நம்ம பாரம்பரியமான விஷயம் என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்து பழமையில் புதுமை அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணி தான் அந்த கருப்பட்டி மாடல் எடுத்து வந்தோம். ஸோ இந்த பயணத்தை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். அது அந்த ஜேர்னியை நான் சொல்கிறேன். பட் ஆலடிப்பட்டியான்றது தான் இது கூட உங்களோட பிராண்ட். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் இந்த கருப்பட்டின்னு நிறைய கருப்பட்டி காஃபின்னு நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கு. அந்த கலர் பேட்டர்ன்ல இருந்து அந்த டிசைன்ல இருந்து அது எல்லாமே உங்களோடது மாதிரியே இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. இது ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபியா இல்ல வேற பிராண்டா அப்படின்றதே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு சொல்ல போனா நிறைய மக்களுக்கு வந்துட்டு கருப்பட்டி காஃபில இத்தனை பிராண்ட் இருக்கா அப்படின்றதே தெரியாது. எல்லாமே வந்துட்டு நீங்க தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. எஸ்பெஷலி பிரான்சைஸ். சோ நீங்க இப்ப கிளாரிஃபை பண்ணீங்க பிரான்சைஸ் வந்துட்டு நீங்க பண்றது கிடையாதுன்னு. இத்தனை பேர் வந்துட்டு உங்களை காப்பி பண்றாங்க இல்லையா? சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெருடல் என்னன்னா, நாங்கள் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் தான் நின்று இந்த பிஸ்னஸை கிரியேட் பண்ணது. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி எங்களோட கடைக்கு. கருப்பட்டி காஃபி போட்டாலும் சரி, ஸ்வீட்ஸ் வித்தாலும் சரி. அப்படிங்கும்போது நாங்கள் வந்து எப்போவுமே கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒர்க் பண்ணி பழகிட்டு எங்களுக்கு வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டிசைன் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி நம்மளை தற்காத்துக்கிடணுன்றதை நாங்கள் ஆரம்பத்தில் சரியாக பண்ண மாட்டோம். ஒரு லீகல் அட்வைஸ் கரெக்டாக இல்லாதனால ஓகே நம்ம தானே பண்ணியிருக்கோம், இந்த பிஸ்னஸை யார் எடுத்துகிட்டு போகிறான்ற ஒரு அதை ஃபோக்கஸ் பண்ணலை. ஆனால் ஆக்சுவலாக பெருசா வரும்ன்றத நம்ம முதல்ல வந்து நாங்கள் அதை கேப்சர் பண்ணல. எப்போ வந்து மக்கள் ரெஸ்பான்ஸ் வர்ற அந்த மக்களோட ஆதரவு தான் வந்து எங்களை இந்த அடுத்த நிலைக்கு வந்து நகர்த்துச்சு. வருவாங்க, ஒரு ஃபேமிலியாக வரக்கூடிய ஒரு க்ரௌடு எங்கள் கடையில் நீங்கள் பார்க்க முடியும். இன்னொன்று, ஒரு வயசானவங்க வந்து எங்கள் கடையில் குடிச்சிட்டு எங்கள் அம்மா கையால் குடிச்ச டீ காஃபி மாதிரி இருக்கு, எங்கள் பாட்டி கையில். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எங்களை வாழ்த்தும் போது இப்போ இங்கே மட்டும் எங்களுக்கு தேடி வந்து குடிக்க முடியாது, எங்களுக்கு அந்த ஏரியா நாங்கள் இருக்கோம் அங்கே வந்து போடுங்கன்னு சொல்லி மக்களாக தான் எங்களை வந்து நீங்கள் வாங்கன்னு எங்களை வந்து தூக்கி விட்டது. அப்போது நாங்கள் வந்து இதுக்கு பின்னாடி ஓடுனதுனால அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி விட்டோம். இன்னொன்று அந்த கலர் டிசைன்ஸ் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவம் இதுக்கெல்லாம் பின்னாடி ஸ்டோரியில் கனெக்ட் ஆகும். ஸோ ஒன்று ஒவ்வொரு இடத்துல நாங்கள் மாற்றி இதுதான் எங்கள் தீம்னு நாங்கள் 2017 தான் நாங்கள் செட் பண்ணோம். அந்த தீமும் எங்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு கொடுத்தது. என்னன்னா,
மக்களுக்கு வந்து நான் டக்குன்னு வந்து எப்படின்னா ஒரு நேமை தாண்டி வந்து ஒரு கலர் ஆப்ஷன்ன்றது அவங்களுக்கு டக்குன்னு கேப்சர் ஆகும். ஸோ நாங்கள் வந்து இதை வந்து பெரிய ரிசர்ச்லாம் பண்ணி பண்ணல, எங்களுக்கு இது பிடிச்சிருந்து நல்லா பண்ணணும், ஒரு ஹைட்டாக பண்ணணும். ஏன்னா சின்ன கடையை பெருசாக காமிக்கணும் என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணோம். சீலிங்கை தூக்குங்க நல்லா ஹைட்டாக தூக்கி போடுவோம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணது எங்களை வந்து அது எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிராண்டிங்கே எங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருச்சு. இதை வந்து என்ன பண்ணுறோம்னா நாங்கள் லீகலாக ப்ரொடக்ட் பண்ணாததுனால நிறைய பேர் இதை காப்பி பண்ணி எடுத்து வந்தாங்க. பட் ஒரு டைம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சரி ஓகே எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கருப்பட்டியை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எல்லா பக்கமும் கருப்பட்டிக்கும் போது மக்களுக்கு இயல்பாகவே கருப்பட்டி நாட்டு சர்க்கரை பற்றி ஒரு அவேர் வருது. ஸோ இது நல்ல விஷயம் தானன்றதை நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சோம். சமுதாயத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நாம் பார்க்க ஆரம்பிச்சோம். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ்னு வரும்போது அது நாங்கள் இல்லைன்றதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. கட்டாயமா. இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, எல்லாம் ஃபேமிலியோட வராங்கன்னு, அந்த ஒரு ட்ரெண்டே நீங்க தான் வந்து மாத்துனீங்க. முன்னாடி எல்லாம் வந்து டீ கடைனா வந்துட்டு மோஸ்ட்லி ஜென்ஸ் மட்டும்தான் போவாங்க, ஒரு நின்று டீ குடிப்பாங்க, காஃபி குடிப்பாங்க, அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆனா இப்ப எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், ஈவினிங் ஏதாவது ஒரு ஃபேமிலியா வெளியில போகணும்னு நினைச்சாலே ஆலடிப்பட்டியான் வந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு பணியாரம் சாப்பிட்டு போகலாம் ஃபேமிலியோட அப்படின்ற ஒரு ட்ரெண்டை வந்து நீங்க தான் உருவாக்குனீங்க. இப்போ டோட்டலா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவு அவுட்லெட்ஸ் இருக்கு? இப்போ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்க மட்டும்தான் ஆலடிப்பட்டியான் ஒரு 58 பிரான்ச் வச்சிருக்கோம். அது இல்லாம ராமேஸ்வரத்துல ஒரு பிரான்ச் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணிருக்கோம். மொத்தம் 59 பிரான்ச் நாங்கள் ரன் பண்றோம். எல்லாமே எங்களோட ஓன் பிரான்ச்சஸ் தான். எல்லாமே உங்களோட ஓன் பிரான்ச்சஸ் தான். ஏன் நீங்க பிரான்ச்சைஸ் கொடுக்கறது இல்ல? பிரான்ச்சைசி கொடுக்க கூடாதெல்லாம் கிடையாது, கொடுக்க முடியும். இப்போ எங்களுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 100 ஃபோன் கால்ஸ்க்கு மேலே எவ்ரிடே வருது பிரான்ச்சைசி வேணும் ஆல்டிபிட்டியான். நாங்கள் கொடுக்குறதில்ல. ஏன் ரீசன் அப்படின்னா இதை கிரியேட் பண்ணது நாங்கள் தான். இதை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற விஷயங்களும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் பண்ணக்கூடாதுன்னா 2 விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஒன்று வந்து ப்ரைசிங் ஃபேக்டர். ப்ரைசிங் வந்து நான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோன்னா அவங்களுக்கு மார்ஜின் சேர்த்து நான் ப்ராடக்ட்டில் வைக்கணும், அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இம்மிடியட்டாக நம்ம ஸ்கேல் பண்ணுறோன்னா நம்ம வந்து பாரம்பரிய ப்ராடக்ட் எடுத்து வரோம். எக்ஸாம்பிள் கருப்பட்டி, நாட்டு சக்கரை, இதுதான் எங்களோட மேஜர் இது வந்து காஃபி டீக்கு. அப்புறம் அல்வா ஸ்வீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்ட்ஸ் வந்து கருப்பட்டி அல்வாவும் நாட்டு சக்கரையும் தான். ஸோ இது எல்லாமே பார்க்குறதெல்லாம் கருப்பட்டி நான் வாங்க முடியாது, அதுக்குன்னு சில குவாலிட்டி செக் வச்சுருக்கோம். சில வெண்டார்ஸ்ட்டை டேரக்ட் விவசாயிகள்ட்ட எடுக்கிறோம். அது இல்லாமல் சில கிராமங்கள்லேருந்து டேரெக்டாக சோர்ஸ் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணால் நாங்கள் எங்களோட ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பண்ண முடியும். ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம் அப்படின்னா குவாலிட்டியில் காம்பரி கிடைச்சதெல்லாம் கருப்பட்டின்னு போட முடியாது. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் கடைக்கு மக்கள் வராங்க அப்படின்னா எதுக்காக வராங்க? அங்கே போனால் ஒரு குவாலிட்டியான ஒரு காஃபி டீ குடிக்கலாம், ஒரு குவாலிட்டியான ஸ்வீட்ஸ் வாங்கலாம், ஒரு குவாலிட்டியாக பணியாரம் சாப்பிடலாம், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்மள்கிட்ட இந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இதை கொண்டு வர்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நிறைய அடிபட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு டைமும் அதை வந்து ஃபெயிலியராக லேர்னிங்காக பார்த்து அதை மாற்றி எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோ தூரம் பண்ணுறதை நம்மளே பார்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்குன்ற ஒரு எண்ணம் தான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்காத காரணம். சூப்பர். அப்போ நீங்க வந்துட்டு இது எதுவுமே ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்காம நீங்களும் உங்க டீமும் மட்டுமே பண்றீங்க. ஆமாம். ஸோ ஆனால் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் நீங்க மட்டும்தான். இப்போ இந்த டீமோட ரோல் என்ன சார்? எப்படின்னா இது வந்து நாங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிச்சிடறோம். இப்போ நான் பிராண்டு, ப்ரொடக்ஷன் ப்ளஸ் வந்து என்னோட இதெல்லாம் நான் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸு, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன். என் நண்பர்கள்லாம் ரீஜனல் ஓனர்ஸ்ன்னு சொல்லி எங்கள் டீம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள ஷாப்ஸ் முழுமையும் அவங்களோட கண்ட்ரோலில் கொடுத்துருவோம். அவங்க அதோட நிர்வாகத்தை ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க வந்து பிராண்டையும் சேர்த்து வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இதுதான் எங்கள் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலே உங்களோட நண்பர்களுக்குள்ள மட்டும் நீங்க பண்றீங்க? இல்ல ஃப்ரான்ச்சைசின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இல்ல, ஏன்னா ஸ்கிராச்ல இருந்து உருவாக்கி வரதுல இருந்து எல்லாருமே நாங்க ஒண்ணா இருக்கோம். அப்படிங்கும்போது நான் வந்து ஃப்ரான்ச்சைசின்னு புதுசா யாரையுமே நீங்க நினைச்சுக்கல. எங்க டீம்ன்றது நாங்க எங்களுக்குள்ள மட்டும் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே. நீங்க ஒரு 8-9 பேர் சேர்ந்து இந்த பிராண்டை வந்து டெவலப் பண்றீங்க. இதுல வந்துட்டு ஹெட்டா மாதிரி நீங்க இருக்கீங்க, இந்த பிராண்டோட ஹெட்டா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கீழே உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கீழே வந்துட்டு குறிப்பிட்ட அளவு ஷாப்ஸ். சோ அந்த ஷாப்ஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களே போடுவாங்க. சோ அதுல இருந்து வர ப்ராஃபிட் வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. இது வந்து நாங்க எங்க அதுல வந்து சில ரெவென்யூ ஷேரிங் மாதிரி நாங்களே எங்களுக்குள்ள கொஞ்சம் பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ தேட் பார்ட்டி மூலமா நாங்க வந்து அதை கிரியேட் பண்ணல, நாங்களே. ஏன்னா எங்களுக்கு நாங்க ஒன்னா இருக்கனால இவ்வளவுதான் அப்படிதான்றதுனால எங்களுக்கு எது வேணும்ன்றதை பார்த்து நாங்க எங்களுக்குள்ள மட்டும் ஷேர் பண்றதுனால எங்களுக்கு எந்த விதமான நிறைய பேர் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணாலே பிரச்சனை வரும், நீங்க வந்து எப்படி 9 பேர் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க பேசிக்காவே அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிளியரா வந்து நாங்க எங்களுக்குள்ள டிஃபைன் பண்றதுனால அந்த எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நல்லா எங்களால அடுத்து ஒரு 150 கடை வரைக்கும் இதே எங்க டீம் வச்சே பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். இப்போ ரீசெண்டா வந்துட்டு
ஒரு டாக் ஷோல நம்ம ஒரு வைரலா ஒரு வீடியோ ஒன்று போறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் 10 லட்ச ரூபாய் கருப்பட்டி காஃபில இன்வெஸ்ட் பண்ணேன், அவங்க தான் லொகேஷன் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க, ஆனா எனக்கு ஓடலன்னு சொல்லி போய் கேட்டப்ப நீ லொகேஷனை மாத்துன்னு சொல்றாங்க, நான் அதை வந்து ஏமாந்துட்டேன், ஸோ அந்த 10 லட்ச ரூபா போட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதான் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைசின்னு வரும்போதே வந்து எங்களுக்கு என்ன இவ்வளோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா நம்ம தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஜம்பிங் மைண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு மாடல் வந்து கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா அதை அப்படி நம்ம காப்பி பண்ணிடலாம் அப்படின்றது. எப்போ வந்து நம்ம வந்து தனித்துவமாக நம்மளால முடியும்னு நம்புகிறோமோ அப்போ தான் நம்ம வந்து சர்வே ஆக முடியும். இன்னொரு மாடல் அப்படி நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம்னா, ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பெரிய பெரிய பிராண்ட் எடுத்துக்கோங்க, மெக்டானல்ஸும் சரி, கேஎஃப்சியும் சரி, இந்தியாவில் சில பிக் பிராண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட மாடலே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக இருக்கும், பேக்கப்பில் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்போ அவங்களால அதை பண்ண முடியுது, ஏன்னா அவங்க பிராண்டுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பிராண்டுன்றது பெருசாக இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோன்னா அவங்க வந்து பிராண்டை பார்ப்பாங்களா, அவங்களுக்கு அன்னைக்கு தேவையை பார்ப்பாங்களா, அன்னைக்கு தேவையதான் எனக்கு இன்னைக்கு என்ன கல்லா கெட்டுதுன்றதான் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து அந்த மாடலே அப்படி இருக்கு, நம்ம ஊர் பிராண்டுன்றதுனால ஒரு இது இருக்கு. ஸோ அது வர்ற வரைக்குமே ஃப்ரான்ச்சைசின்றது கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு பிராண்டுன்றது ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகி அதை வந்து எல்லாரும் ட்ரஸ்ட், ஏன்னா ஒரு பிராண்டுன்றது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அடுத்த செக்மெண்ட்டை யோசிக்க முடியும். இது தெரியாம நிறைய பேர் வந்து ஒரு கருப்பட்டின்ற ட்ரெண்ட் ஆகுது, நம்ம எடுத்துறோம், நம்ம அந்த அவங்களோட அந்த கணிப்பு, நல்லா சொல்ல போனா கணிப்பு, தப்பான கணிப்புல அவங்க பணத்தை போடுற மாதிரி தான் இது. அவரை சரியா ஜட்ஜ் பண்ணாம அந்த கண்டிப்பா. ஏன்னா ஒரு தொழில்ன்றது ஆத்மார்த்தமா இருந்து இறங்கி செஞ்சு அதோட அனுபவம் கிடைச்சி பண்ணாதான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் தான் எங்களோட கடையில் அந்த கருப்பட்டி காஃபின்ற எஸ்ஓபி கிரியேட் பண்ணது நானே என் ஒய்ஃபும் தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் டீ மாஸ்டர் முதல் தொழிலாளி எங்கள் கடைக்கு நான் என்னோட நண்பர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் மக்களோட ரெஸ்பான்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன கொடுத்தா இன்னும் பெட்டராக கொடுக்கணும்னு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாமே இருக்குது. இதை தெரியாமல் வந்து டைரெக்டாக ஒருத்தங்க என்ன ஒரு டீ கடை போடணும் அப்படின்னா மாஸ்டர்லாம் வர்றோம், மாஸ்டர் நம்பி பண்ண முடியாது. இப்போ எங்களோட மாடலே பார்த்தீங்கன்னா மாஸ்டர்லெஸ்ஸோட மாடல் தான் எங்களோட சக்ஸஸ் காரணம். ஸோ ஒரு ஸ்கில்டு லேபராக நம்பி நாங்கள் கிடையாது, வர்ற லேபரை ப்ராசஸும் எஸ்ஓபியும் வச்சு ஸ்கில்டாக மாற்றிடுவோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக தெரியாது. இது தெரியாமல் நாங்கள் அவங்கள நம்பி இறங்கிட்டோம், இப்படி நம்பி இறங்கிட்டோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவங்களோட முடிவு வந்து கொஞ்சம் தவறா இருக்கு. ஸோ வந்து தனியான ஒரு யூனிக்னஸ் அவங்க எடுத்துருக்கணும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இது நீங்க தானா அப்படின்னு கேட்டாங்களா? நீங்க தான் கேட்கல, நீங்க கடைகள்ல வந்து வைரலா கஸ்டமர்ஸ் கேட்காங்க, எப்போ அந்த டிவில ஒரு வந்துச்சாமா அது நீங்க தானா, உங்க கடையும் பிரான்ச்சைஸ் கேட்கறாங்கன்னு எனக்கு காதுக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் போராடி இந்த பிராண்டை இன்னும் ஆல்ரெடி இப்போ இன்னொரு அதுக்கு சொல்லணும்னா, ஆல்ரெடி நாங்கள் கருப்பட்டி காஃபின்றது வைரல் ஆகும்போது நாங்கள் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம், இது வந்து என்ன எல்லாருமே கருப்பட்டி காஃபின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ நம்ம தான் இதை உருவாக்கணும். பட் நாங்களே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கருப்பட்டி காஃபின்றதை எங்கள் போர்டில் எடுத்தோம். ஆல்ரெடி இப்படியான பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான். எப்போவுமே வந்து காமன் நேம்ன்றது பிராண்ட் நேமாக இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கான ஒரு அடையாளன்றது நம்ம பிராண்ட் நேமாக தான் இருக்குன்றதுக்காக இப்போ நாங்கள் போடுற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பட்டியான் மட்டும்தான் இருக்கும். அப்ப இப்ப கிளியரா சொல்லிட்டீங்க, அந்த வீடியோல வந்தது நீங்க கிடையாது, உங்க பிராண்ட் கிடையாது, எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே ஓகே. ஆனா நிறைய பேர் பாக்குறவங்க வந்துட்டு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டிக்காக தான். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு ஆரம்பிச்சு 1 வருஷம் 2 வருஷத்துலயே வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நீங்க வந்து 9 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா 58 59வது கடை வந்ததுக்கு அப்புறமும் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு நாங்க இன்னும் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகலன்னு சொல்றீங்க. இப்போ இந்த புதுசா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புது பிராண்ட்ஸ் எங்களோட கணிப்பு, இது வந்து காமனாக சொல்ல முடியாது. எங்களோட கணிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லணும்னா நிறைய விஷயங்களை அவங்க கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். முதல்ல கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பிராண்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதை வந்து அந்த ட்ரஸ்ட் வந்த பிறகு தான் அவங்க வந்து யோசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ப்ராசஸை வந்து தெளிவாக பண்ணணும். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே மினிமம் இவ்வளோ இருந்தால் கூட நாங்கள் வர முடியுன்றலாம். ஸோ அதெல்லாம் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏன்னா ஒரு ஃபுட் பிஸ்னஸ்ன்றது கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறைஞ்சது தான். எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு டீ கடை போட்டால் பழச்சிக்கலாம், ஒரு இது இப்போ ஹோட்டல் போட்டால் பழச்சிக்கலாம்னு சொல்லி, அது வந்து காமன் ட்ரூத்து. பட் ஆனால் நடைமுறையில் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை பண்ணுறோன்றது சக்ஸஸ் ரேட்டு கம்மி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிராண்ட் புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுக்கிறவங்க வந்து ரொம்ப கிளியராக நிறைய விஷயங்கள் பார்க்கணும். பார்க்காம போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான். இன்னொன்று கொடுக்குறவங்களும் நம்ம, ஏன்னா நான் எங்களோட ட்ராவலே நான் சொல்கிறேன், ஒரு 3 நாங்கள் ஆரம்பத்தில் போட்ட ஒரு 3 கடை எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகே நம்மள தான் ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, மக்கள் தான் நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், பார்க்குற இடம்லாம் கடையை போட ஆரம்பித்தோம். 4 கடையுமே ஃபெயிலியர். அடுத்த 4 கடையுமே ஃபெயிலியர்னா எங்களுக்கு பிரேக் ஈவன் கம்மி.
ஸோ லோ சேல்ஸ். அப்போ தான் எங்களுக்கு இந்த பாடம் என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, நீ உங்கள் ஏரியாவில் நீ ஆல்ரெடி இருக்கிற இடத்துல நீ மக்களுக்கு தெரிஞ்சதுனால நீ புலியாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நீ புலி கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிராண்டை பில்ட் பண்ணணும். பிராண்டு மார்க்கெட்டிங் தான், பொசிஷனிங் தான். இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுத்ததே ஸ்கேல் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பிட்டியான்ற பிராண்டாக கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ பிராண்ட் பில்டிங் பண்ணாமல் சஸ்டைனபிலிட்டி, குவாலிட்டி, கஸ்டமர் ஹேண்ட்லிங் நிறைய பேசுகிற நிறைய டாபிக் இருக்குது. அதெல்லாம் பண்ணாமல் ஸ்கேல் பண்ணோம், ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க வந்து காசுக்கு ஆசைப்பட்டு கூட கொடுக்க ஆரம்பிக்கலாம். எடுக்கிறவங்க ரொம்ப கிளாரிட்டியாக சில மென்டார்ஸே இருக்காங்க, அவங்களாம் கேட்டு இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டு எடுக்கிறது நல்லது. இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு அவுட்லெட் ஓபன் பண்ணணும்னா நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு அவுட்லெட்டுக்கு? இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து 40 to 70 lakhs வரைக்கும் எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஆகுது. முன்னாடி ஆரம்பத்தில் எங்களாலே 5 லட்சத்துக்கு கட்டப்பட முடிஞ்சது. அதில் நான் சொல்கிறேன் 2016. அப்போ அதுக்கப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு குவாலிட்டியாக எல்லாமே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் தரம் ஃபர்ஸ்ட்னு இருக்கு, ஸ்டாண்டர்ட் கீப் பண்ணோம். அதுக்கு ஏற்ற ப்ரைஸிங் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த ROI கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, நம்ம மக்களுக்காக நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காக எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. ஸோ கொஞ்சம் பேங்கிங் சப்போர்ட் இப்போ ரீசெண்டாக வந்ததுனால எங்களால் அதை கொஞ்சம் சர்வே பண்ண முடியுது. சூப்பர் சார். இப்போ ரீசெண்டா நான் உங்ககிட்ட பேசினப்போ நீங்க நிறைய டெக்னாலஜிஸ் இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்டாஃப்ஸோட இன்டெகிரிட்டியை செக் பண்றதா இருக்கட்டும், இந்த நிறைய டெக்னாலஜிஸ் நீங்க இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதை பத்தி சொல்லணும்னா, ஊர்ல வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்லாப்பட்டி தேன்கூட ஒண்ணு, அதை நம்பி விட்டுட்டு போகக்கூடாது, கையை வச்சவன் நீ இல்லைன்னா கூட ஒரு நாள் வந்து இது பண்ணுவான், அவன் எடுத்துருவான் நக்கிடுவான்னு சொல்லி ஒரு காமனா உண்டு. ஸோ இது வந்து அந்த நேரத்தில் வந்து எந்த டெக்னாலஜியும் இல்லை, அதனால ஓனரே வந்து கடையில் உட்காந்து கல்லாப்பட்டி பார்த்துக்கூட இல்லை, அவங்க ஃபேமிலி மட்டும் பார்த்துப்பாங்க. பட் இப்போ வந்து நம்ம மாடல் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ எப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தங்க கடையில் அவ்வளோ டர்ன் நடக்குது, பட் அங்கேருந்து அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கவர் பண்ணுறதுனால தான் அவங்களால அதை பண்ண முடியுது. அப்போ ஏன் நம்மளால பண்ண முடியாதுன்றது எங்களோட தேடல் தான். இந்த டெக்னாலஜியை பற்றி நாங்கள் இந்த ERP எப்படி வந்து POS சிஸ்டம் இன்பில்ட் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இன்னொன்று ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம். இப்போ எங்களுக்கு சென்ட்ரல் ஃபேக்ட்ரி வந்து தயாரிப்பு வந்து திருநெல்வேலியில் சுரண்டையில் இருக்குது. அங்கேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 3 டன் ஸ்வீட்ஸ் காரமெல்லாம் வருது. அதை வந்து எங்களுக்கு ஈச் அண்ட் இதில் வந்து பார்கோட் லேபிளிங் மூலமாக நாங்கள் கவர் பண்ணுறதுனால அங்கே என்ன இப்போ ரெடியாக இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் எங்களால் இங்கே டெக்னாலஜி வச்சு பார்க்க முடியுது. இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ 58 கடைக்கும் சப்ளை செயின் பண்ணுறோம். ஸோ எனக்கு அது வரல இது வரலன்னு ஆரம்பத்தில் எங்களுக்கு கொஞ்சம் இப்போ பிரச்சனைகள் இருந்தது. அங்கேருந்து நான் 100 கிலோ ஒரு கடைக்கு போட்டு விட்டேன்னு சொல்லுவாங்க, இங்கே 99 கிலோ தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 கிலோ எங்கே இருக்குன்னு தேடி பிடிக்க எங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் அந்த டெக்னாலஜி வந்ததுனால எங்களால் அக்குரஸியாக 100% அக்குரஸியாக கொடுக்க முடியுது. ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து கிச்சன் நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து ஃப்ரண்ட் அண்ட் கல்லாப்பட்டி கொடுக்குறதுலேருந்து சேல்ஸ் எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்கேல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நாங்கள் இல்லை அப்படின்னா அன்னைக்கு எவ்வளோ காசு போய் யாரும் எடுத்துருப்பாங்களோன்ற பயத்திலே இருக்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் அதை தாண்டி AI டெக்னாலஜி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த AI டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கல்லாப்பட்டியில் கையை வச்சுட்டு அதே கையை அந்த பணத்தையும் பாக்கெட்டில் வச்சு அதை மட்டும் கேப்சர் பண்ணி தர அளவுக்கு AI டெக்னாலஜி வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால கீப் அப்டேட்டட். எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, அதை ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா கீப் லேர்னிங், என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டே அப்டேட்டடாக இருக்குமோ அப்போ நம்மளோட அந்த அந்த நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களோட நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலான்றது நாங்கள் அதை பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ஃப்ரான்ச்சைஸாக இருக்கட்டும் இல்லை நார்மல் பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்க ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்சே ஸ்டாஃப்ஸ் தான். ஒன்று ஸ்டாஃப் சோர்சிங்கு, இன்னொன்று வந்து ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் வேலையை விட்டு போகிறது, இல்லை அவங்கள எப்படி நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பண்ணுறீங்க? நிறைய பேர் ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்னது தான். நான் முதல்ல ஸ்வீட்ஸ் கடையில் இருந்து ஒரு டைமில் கருப்பட்டி காஃபியாக ஆட் பண்ணுறோம். அப்போ நிறைய பேர் உன்னைய வந்து ஸ்வீட்ஸ் விற்க விட்டதே தப்பு, வீட்டில் அவங்க பேக் தான் சொன்னது. ஸ்வீட்ஸ் விற்கிறது அதுவாது மேன் பவர் கம்மியாக வச்சு விற்கலாம், பட் இப்போ காஃபி கடைக்கு போறீங்க, டீ மாஸ்டரையும் காஃபி மாஸ்டர் எங்கே போய் தேடிவீங்கன்னு கேட்டாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய R&D பண்ணியிருக்கோம். அந்த R&D பண்ணதுனால எங்களுக்கு அது என்ன சப்போர்ட் எங்களுக்கு அது கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, ஸ்கில்டு லேபர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டீ மாஸ்டரோ இல்லை ஒரு புரோட்டா மாஸ்டரோ தோசை மாஸ்டரோ அவங்களாம் ஸ்கில்டு லேபர் இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லாரும் ஸ்கில்ட் ஆக முடியாது, அவங்க மட்டும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இருப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா SOP மூலமாக எங்களோட ரெகுலரோட நம்ம பக்கத்து தெருல இருந்து ஒரு 2 அக்கா வந்தால் கூட அவங்க ட்ரெயின் பண்ணி SOPயும் ப்ராசஸும் இருந்தால் அவங்களை நாங்கள் வந்து எங்கள் ஸ்கில்டு லேபராக மாற்றிட முடியும். காஃபி மேக்கராக மாற்றணும், அப்புறம் டீ மேக்கராக மாற்றணும், அப்புறம் எங்களோட ஸ்வீட்ஸுக்கு வந்து என்னென்ன ஒரு செட் ஆஃப் இதை போட்டோம், ஒரு ப்ராசஸ் இருந்தால் அவங்க பண்ண முடியும்.
இன்னொன்று நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, இது எல்லாமே உங்களோட கஸ்டமர் ஃப்ரண்ட் அண்ட் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது, இவங்களை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஒரு சில இடங்கள் நெகட்டிவ் வந்துச்சு, இவங்க எங்களை சரியாக பார்க்கல, எங்களை சரியாக கவனிக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா எல்லா கடையும் எங்களால் இருக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறோம், சில வேரியபிள்ஸ் கொடுக்குறோம், சில இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க வர்றவங்கள தான் கஸ்டமராக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்கள் எம்ப்ளாயிஸை எப்படி நல்லா பார்த்துக்கிறோமோ அவங்க எங்கள் கஸ்டமரை நல்லா பார்த்துக்கிறாங்க. கரெக்ட். ஆமாம். அப்போ நம்ம இந்த சேல்ஸ் நம்ம பண்ணணும், அவங்களுக்கு இப்படி அப்செல்லிங் பண்ணணும், கிராஸ் செல் பண்ணணும், ஒரு நல்ல ரிசீவ் பண்ணுறது நல்லா ஒரு நாங்கள் பேசிக்காக சொல்கிறது எல்லா எங்கள் ஆல்ரெடி பிடியான்லையுமே ஒரு சிரிச்ச முகமாக நிற்கணும். ஏன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கு அடிப்படை ஆதாரமே வந்து ஒரு புன்னகை தான். அதுக்கப்புறம் தான் அவங்க எது வேணுமோ அவங்கள அதை ரிசீவிங்லேயே எல்லாமே நம்மளுக்கு இதாகிடும். இதெல்லாம் வந்து எங்களோட எஸ்ஓபியாவே நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆண்டர்பிரினர் நாலேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எம்பிஏலேருந்து கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் நீங்கள் கெயின் பண்ணதான் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அதை பற்றி சொல்லணும்னா, நான் 2008 போனோம். நான் என்னன்னா அதுக்கு முன்னாடி நான் சொரண்டையில் எங்கள் அப்பா வந்து மளிகை கடை. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறதா நான் வந்து அப்போ எனக்கு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயரில் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து நிறைய கேப் இருக்குது. எனக்கு சென்னை வரணும்னு ஒரு ஆசை. சென்னையில் ஒரு டைம் மட்டும் எங்கள் அக்காவுக்கு வந்து எங்களோட பெரியப்பா பொண்ணுக்கு இங்கே மேரேஜ், அவங்கள விட வரும்போது சென்னை பார்க்கும்போது எனக்கு பெரிய சிங்கார சென்னையை பார்த்தோன்னே பெரிய ஆசை, இங்கே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம். பட் வீட்டில் வந்து எனக்கு வந்து நீ சென்னையிலாம் போய் MBA படிக்க வேண்டாம், அங்கேயே படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நம்ம ஏதாவது பண்ணி நம்மளே சம்பாதிச்சாதான் நம்ம சென்னைக்கு போகணும்னு. அப்போ அந்த தேடல்கள்லாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணலாம், ரொம்ப ஏர்னிங் வராது, ஏதோ ஒரு கடைக்கு போனால் வேலை பார்த்தா. சும்மா அப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து கற்றுக்கிட்டு அதோட ரெவன்யூ நான் வந்து நானே சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை வந்து வச்சுட்டு வீட்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்தது, சரி இவன் வந்து சென்னையில் போய் படிச்சிடறான்னு சொல்லி. அப்போ எனக்கு சென்னைக்கு அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, படிக்கும்போதே வந்து புறா வளர்ப்பேன், மீன் வளர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே வந்து உண்டு. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா அதை ஒரு சின்ன மார்ஜின் வச்சு விற்கிறது. பேசிக்காவே உங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் உள்ள அது வந்து அது ஆண்டர்பிரினர்ஷிப் சொன்னாலும் சரி, அது ஏதோ ஒன்று சேல்ஸ். ஆமாம், பிஸ்னஸ் ஒன்று வாங்கி ஒன்று விற்கிறது, அதான் சொல்ல முடியும். இது வந்து உண்டு. இதை வந்து இப்போ லேட்டராக வந்து அதை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு MBAன்றது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது. மக்கள்கிட்ட படிக்கும் போதும் சரி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போதும் எப்படி நம்ம அடுத்த கட்டமாக மூவ் ஆகலான்றத, ஏன்னா படிப்பும் வேணும், அனுபவம் வேணும். ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஊரில் வந்து நாங்கள் ஒரு கோயில் கூடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கோயில் கூடையில் இதெல்லாம் ரஸ்னா போட்டு விற்கிறது, இதெல்லாம் அப்போ ஊரில் வந்து அதெல்லாம் ஃபேமஸ். அந்தந்த இதில் அது ஒரு ஜாலியாக பண்ணுவோம். ஸோ நான் வந்து படித்ததுனால நான் இங்கே இருக்கேன். என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ படிப்பும் அனுபவமும் சேர்ந்தா வந்து கண்டிப்பாக ஒரு க்ரோத் இருக்கும். இப்போ நிறைய உங்களோட சில உணவகங்கள்ல வந்துட்டு நீங்க வந்து ஃபுட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. டீ காஃபி இல்லாம அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து ஃபுட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அது என்ன மாடல்ஸ்? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து எங்களோட ஆல்ரெடி பிடியானில் ஒரு 12 இடத்துல வந்து மல்டிகிரெயின்ஸை வச்சு கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்குறோம். எல்லாமே நிறையா இருக்கா, லிமிடெட் மெனுஸ் தான். காலையில் ஒரு மினி டிஃபன்னு சொல்லி இட்லி தோசை தான் ஐட்டங்கள் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஆகணுன்றதுக்காக நாங்கள் சிகப்பரிசி போடுவோம், கேரளா மட்டரிசி போட்டிருக்கோம், மாப்பிள சம்பா போடுறோம். ஸோ ஒரு ஹெல்த்தியாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஆல்ரெடி பிடியான எப்படி நாங்கள் பொசிஷனிங் பண்ணுறோன்னா ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாடலை ஒன்று பில்ட் பண்ணுறோம். அப்புறம் ஈவினிங்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு நம்ம ஆரோக்கியமான ஒரு தோசையில் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் மெனுஸ் கொஞ்சம் கொடுக்குறோம். இது வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஏன்னா சில இடத்துலாம் சாப்பிட்டாங்கன்னா வந்து ரொம்ப ஒரு திக்குமுக்கு அடிக்கும்போது உங்களோட உணவு சாப்பிடும் கொஞ்சம் மைல்டாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்புறம் எங்களோட பொங்கல் ரொம்ப ஃபேமஸ். பொங்கல் பார்த்தீங்கன்னா வரகரிசியில் போடுறோம். அப்புறம் சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு. ஸோ இதெல்லாம் லிமிட்டட் மெனு, பட் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நல்லா இருக்கும். ஆமாம், QSR மாடலில் தான் நாங்கள் அதை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். செல்ஃப் சர்வீஸ் தான். ஏன்னா ஒரு பிராண்டை வந்து ஸ்கேல் பண்ணுறதுன்றது குயிக் சர்வீஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பிளான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா எல்லாருமே சர்வீஸ் மாடலில் கொண்டு வந்தோம்னா அதை ஸ்கேல் பண்ணுறது கஷ்டம். அதுதானே பெரிய பெரிய மாடல்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன் இந்த QSR தானே. உண்மைதான். மேன் பவரை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ட்ரீம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ண முடியும். ஏன்னா 100 பேரை ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு 100 பேரை வச்சுட்டு நம்ம நிறைய பிரான்ச்சஸ் போடணும்னா பண்ண முடியாது. இதே இது 10 பேர் இருந்தாங்கன்னா 10 கடையாக போட்டலாம். இதுதான் வந்து அதுவுமே நாங்கள் அந்த கற்றுக்கிட்ட பாடங்கள் தான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்களா, மெக்டானல்ட்ஸும் சரி, ஸ்டார்பக்ஸும் சரி, சில இன்னும் KFCலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அதில் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. அங்கே போய் செல்ஃப் சர்வீஸ் வாங்குற நம்ம மக்கள் எங்கே நம்மகிட்ட வந்து கொஞ்சம்
கொஞ்சம் என்னப்பா ஒரு உட்காந்தா சர்வீஸ்லாம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த ம். மைண்ட் செட் இட்லி ஆமா. தோசைனாவே நம்ம வந்து பழகுனது. நம்ம டேபிளுக்கு தான் வரும் ஆமா, அப்படின்னு. ஆமா. ஆனா அது வந்து நம்மளுக்கு பழகிடுச்சு. பழகிடுச்சு. ஆமா. நம்ம ஒரு KFC போனாவோ மெக்டானல்ட்ஸ் போனாவோ அங்க போய் வாங்கி சாப்பிடணும். அதே மாதிரி அங்க போற கிரௌட் எல்லாம் கொஞ்சம் யங்கர் ஆமா, ஜெனரேஷன்ஸ். ஆமா, ஆமா. நம்ம சாப்பாட்டுக்கு வர கிரௌட் எல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி ஃபேமிலின்றப்போ ஐட்டம்ஸ் அதை நாங்கள் கொஞ்சம் கிராக் பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஐயா இது மாடலே இப்படி தான், அதனால தான் உங்களுக்கு ரேட்டை நாங்கள் வந்து 10 ரூபா 20 ரூபா கம்மியாக வச்சிருக்கோம் நார்மல் இடத்துல. ஏங்க நாங்கள் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, நெய் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு தரமான ரேட்டில் கொடுக்குறதுக்காக இந்த மாடல்லாம் நாங்கள் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும்போதே ஒரு பில்ல போட்டு இது பண்ணுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. முதல்ல ஒரு இருந்தாலும் எங்களுக்கு காஃபிலேயே அப்படி வந்துச்சு. நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு டீ கடைக்கு போனால் கூட உட்காந்துட்டு டீலாம் சர்விங் பண்ணுவாங்க. எங்கிட்ட அது கிடையாது. ஆரம்பத்திலே நாங்கள் வந்து அதெல்லாம் கரெக்டாக இதுதான் பண்ண முடியுன்றதுனால அதை பண்ணோம். ஆரம்பத்தில் என்னப்பா உட்காந்தா தரமாட்டீங்களான்னு கேட்டவங்க அதுக்கப்புறம் ஓகே மாடலே இதான்னு சொல்லி அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மக்கள் நாங்கள் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பர். இப்ப நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சார். ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களோ சரி, இல்ல படிச்சு முடிச்ச யங்ஸ்டர்ஸோ சரி, நிறைய பேர் வந்து பிசினஸ் எடுக்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி சரியா விசாரிக்காம ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லலாம்? கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து எங்க காலேஜ்ல என்னைய கூப்பிட்டாங்க. நான் படித்த காலேஜில் என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருந்தது. சரி நம்ம காலேஜில் கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள்லாம் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. அப்போது நான் வந்து மாணவர்கள்ட்ட சொன்னது என்னென்னா, அறம் செய்து பழகுன்றது நம்மளோட வந்து மிகப்பெரிய கோட்டு. இப்போ வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து தொழில் செய்து பழகு அப்படின்றது நம்ம ஒரு ட்ரெண்டாக கொண்டு வாங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தொழில் வந்து முன்னேறுதோ அப்போ தான் வந்து இது வந்து நம்மளோட ட்ரில்லியன் டாலர் எக்னாமி. MSMEன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% அப்போ வந்து இந்தியாவில் வந்து MSME சிறு வணிகர்கள் தான் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் இதெல்லாம் எல்லாருமே தொழில் செய்யணுன்றது நிறைய பேர் தொழில் செய்ய நிறைய பேர் வர்றதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் என்னென்னா நம்ம பார்த்ததெல்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது வந்து முதல்ல பண்ண முடியாது. நாங்கள் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணலான்னு நிறைய ஐடியாக்கள் வரும் நமக்கு. எல்லாமே பண்ண முடியாது. நிறைய எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் வந்து எது பெஸ்ட்டுன்றதை நம்மளாலே செலக்ட் பண்ண முடியும். அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவோம். அதை பற்றியே நம்மளோட திங்கிங் வரும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ நம்ம அதை பேசிக்காக நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அதோட நோட்டங்கள் போகும். ஸோ பொறுமை வரணும். இன்னொன்று எல்லாருமே ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்குது. ஸ்மார்ட்டாக தான் திங்க் பண்ணுவேன், ஸ்மார்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டால் தான் நம்ம அதோட விஷயங்கள் நமக்கு தெரியும். களத்தில் இறங்கிடணும். இறங்கினா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமும் படணும், ஸ்மார்ட்டாகவும் திங்க் பண்ணணும். நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஏன்னா லேட்டரல் திங்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இருக்கும்போது தான் எல்லாரும் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி, இன்னொரு வழி வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட எங்களோட மாடலில் இதை கனெக்ட் பண்ண முடியும். நார்மலாக எல்லாரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் கருப்பட்டி காஃபி கொண்டதுக்கு காரணம் இதுதான். அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆமாம், கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கான ஒரு USP அடையாளத்தை அதை காமிச்சா மட்டும்தான் நம்ம இப்போ இருக்கிற அந்த போட்டி உலகத்தில் சர்வே ஆக முடியும். சூப்பர். ஸோ ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு குயிக்கான சொல்யூஷனுக்கு போகாமல் உட்காந்து யோசிச்சு நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு என்ன வருதுன்றதை யோசிச்சு அதை பேஸ் பண்ணி குயிக்கா ஒரு மாடலுக்கு போகாம நம்மளே ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுதான் பேசிக். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்ககிட்ட பேசினது நிறைய இன்சைட்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி மேடம்.